சார், அதாவது கொறடா சொல்கிறத வந்து கண்டிப்பாக அதிமுக உறுப்பினர்கள் கேட்டுத்தான் தீருவார்கள் என்பதிலே மாறுபட்ட கருத்து கிடையாது. இதற்கு வந்து எந்த விதமான முயற்சியும் தேவையில்லை. ஜனவரியில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் இப்பொழுது எடுத்து கொள்ளப்பட்டு வாக்கெடுப்புக்கு வருகின்ற பொழுது கொறடா சொல்வதை ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸும் வாக்களித்திருக்கிறார், செங்கோட்டையனும் வாக்களித்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே தான் இந்த தீர்மானத்தின் மூலம் வெளிப்பட்டு இருக்கிறது, மக்களுக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. மரியாதைக்குரிய சபாநாயகர் அப்பாவை பொறுத்தவரையிலே மக்கள் தலைவர் மூப்பனாரால் அடையாளம் காணப்பட்டவர் என்ற முறையிலே அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே மரியாதை இருக்கிறது. என்று சொன்னால் தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக முதலாக அரசியலிலே தேர்வு பெற்றவர். எனவே அவரை பொறுத்தவரை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் செய்கின்ற நடவடிக்கைகள் மீது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவுக்கு வருத்தம் வருகிறது. அவர்களுக்கு கேள்விகளை கேட்கின்ற பொழுது நண்பர் வில்சன் சொன்னதைப் போல அமைச்சர்கள் பேச வேண்டிய பதிலை இவரே குறுக்கிட்டு சொல்வதோடு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தால் அதை கேலியும் கிண்டலும் செய்கின்ற வகையிலே பேசுவது என்பதெல்லாம் சபாநாயகருக்கு ஒரு அழகாக இருக்க முடியாது. ரெண்டாவது வந்து ஜனநாயகத்தில் இதை போன்ற தீர்மானங்கள் கொண்டு வருவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற சமீபத்திலே கூட ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்கின்ற அவர் மீது அவர் மீது கூட நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது. ஆனா எல்லாருக்கும் தெரியும் ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வராங்கன்னு சொன்னா ஆளுங்கட்சி. ஒரு கிளாரிபிகேஷன் என்ன வேணும்னா, நீங்க சொன்னீங்க வாக்களித்த வாக்கெடுப்பின் மூலமாக அவர்களினுடைய ஒற்றுமை வெளிப்பட்டிருக்கு. நீங்க வாக்கெடுப்புக்கு பிறகாகத்தானே அந்த ஒற்றுமை வெளிப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க ஒற்றுமையாக தான் இருந்தாங்க சார். அவங்க ஒற்றுமையாக தான் சார் இருந்தாங்க. நீங்க தான், நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அதை பெருசா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது அவரை செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும். நீங்க என்ன யாரை சொல்றீங்க? திமுக சொல்றீங்களா? ஆமா, திமுக தான் சொல்றேன். அவங்க தானே அந்த கட்சியினுடைய ஒற்றுமை நிலைநாட்ட தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் புரட்சி தலைவனுடைய விசுவாசி, புரட்சி தலைவருடைய விசுவாசி, மூத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். அது போலவே ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை இன்றைக்கு எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற கருத்தை அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருப்பவர் ஓ பன்னீர்செல்வம்.